அஹ் வணக்கம் ஜாராக்கி. வணக்கம் கேக்கு. இந்த வாரம் வந்து என்ன வாரம் சொல்லுங்க. இந்த வாரத்தோட ஒரு ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த எபிசோடோட டாபிக்கே. என்ன வாரம் சொல்லுங்க. நம்ம இந்த எபிசோட் போட அப்புறம் ஹக்கு இந்த வாரம் ஃபுல்லா இதுதான் சொல்லுவானுங்க இவனுங்க. அடங்க மாட்டானுங்க. ரோஸ் என்ன நீங்க லவ்வுக்கு இது அகைன்ஸ்டா பேசுறீங்கன்றதெல்லாம் கிடையாது. உண்மையான காதல்னா உயிரை கூட கொடுன்னு சொல்ற கேங்கும் இருக்கு. ரீசார்ஜ் பண்ணி விடுறதுலாம் அந்த காலம். ஐபோன் வாங்கி கொடுக்கறது, வேற என்ன வாங்கி கொடுக்கறது, அதுதான் இந்த காலம். அதுவும் ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த காலம் நினைக்கிறேன். ஆமா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறது, சீக்கிரமே வந்து அடுத்த ஒரு வாழ்க்கையில இருக்க அடுத்த கட்டத்தை பார்த்துறது. அது எதுங்க உங்களை ஃபியூலா ஒர்க் பண்ணுது அப்படின்ற போது சொல்ல மாட்டேங்க. நீ ஒரு சம்பவம் நடந்தது. என் தம்பி ஒருத்தர் இருக்கான், ஓகேங்களா? உண்மை சம்பவமா? உண்மை சம்பவம். குட்டி கொஞ்சம் 23 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு. டுடே 23 தாங்க, 18ல தாங்க ஆகுதா அவனுக்கு. 23 என்னங்க பிரச்சனை? அவன் ஒரு சிறாட இல்ல இதுக்கு அப்படி இல்ல. சரி, ஓகே, அதை நம்ம அப்படியே பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டாபிக் எப்படி அப்படின்னா லவ். சோ ஏன் இதை எடுத்த அப்படின்றது வந்து தனியா ஒரு எபிசோடு வரும். இந்த லவ்வர் படத்துக்கு பத்தி தனியா ஒரு எபிசோடு பேச போறேன். அது இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வரும். இந்த எபிசோடு வந்து இந்த வீக்குள்ளே வந்துடும். ஆல்மோஸ்ட் வேலண்டைன்ஸ் வீக்ன்றதால அதுக்குள்ளேயே வந்துடும். சோ நம்ம அந்த டாபிக்கே வந்து லவ் தான். கண்டிப்பா. காதல் அழிவதில்லை, வேற என்ன படம் இருக்கு? காதல் சொல்ல வந்து படம் பெற மாட்டான். சோ அது லவ்னா என்ன நீங்க சொல்லுங்க தரக்கு. லவ்ன்றது ஒரே ஒரு வார்த்தையில வந்து இதுதான் லவ் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது லவ்ன்றது அது ஒரு எப்படி சொல்றது, ரோட்ல போறவங்களுக்கு நீ வந்து ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க, அவங்க ஃபுட் வாங்கி கொடுத்தா லவ் தான். அது லவ்ன்றத ஒரு எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள வைக்க முடியாதுனால இப்ப லவ். அப்ப அம்மா வந்து பையன்கிட்ட காட்டுறதும் லவ் தான். ரோட்ல ஒரு நாய் போகுது, அதுக்கு ஒரு பிஸ்கெட் போறதும் லவ் தான். ஓகேவா? லவ்ன்றது அதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. பேர்ல பண்ற அட்டூழியம் தான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றபடி என்ன அப்படின்னா, ஆண் பெண் ஒரு ஜெண்டர், அது வந்து லவ், அது மட்டுமே லவ் கிடையாது. ஒரு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்கு அப்பாற்பட்டு அவங்க இப்படிதான் தெரிஞ்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு சில விஷயத்துல மைனஸாவே இது பண்ற மாதிரி காமிச்சு இவங்களை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்றதுதான் வந்து லவ். அது பைத்தியக்காரத்தனம். அது பைத்தியக்காரத்தனம். எங்க மியூச்சுவலின்றது போது இப்ப உங்க சைடு மைனஸ் இருக்கும், என் சைடு மைனஸ் இருக்கும்ன்ற போது மைனஸ் இருக்குன்றது புரிஞ்சுக்கிறது. இருங்க, நான் டைலாக்லாம் எழுதி வச்சேன். அதுக்கு என்ன தெரியுமா எழுதி வச்சேன்? ஒருத்தரோட பிளஸ் வந்து இன்ஸ்டால கூட இதை போட்ட படத்துல ஒருத்தர் பிளஸ் வந்து பாக்குறது வந்து லவ் கிடையாது, மைனஸை பார்த்து இருக்கிறது தான் லவ் அப்படின்றது. அது பைத்தியக்காரத்தனமா சொல்றீங்க? ஆமா, பைத்தியக்காரத்தனம் தான். ஏங்க இதை நம்பி எவ்வளவு பேர் வாழ்றாங்க? சொல்றான் அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்றான், நான் ஒரு பைத்தியக்காரன் சொல்ல வச்சுக்கோங்க. அவன் கிட்ட போயிட்டு மைக்க பிடிச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கிட்ட போய் பார்த்தா தெரியும் அந்த பொண்ணுக்கு 2 பாய் பெஸ்டி இருப்பான். ஏங்க பாய் பெஸ்டி கூட இல்லைங்க இப்பெல்லாம். பாய் பெஸ்டின்ற கான்செப்டே இல்ல. இது ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு போயிடுவான். இருங்க, ஈக்குவலா புரிஞ்சுக்கணும். ஓகே, இவனுக்கு சில விஷயம் இது வராது அப்படின்ற போது யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். அவனால இந்த ஸ்பேஸ்ல தாண்டி வர முடியாது, ஹி ஹேஸ் சம் பவுண்டரிஸ் அப்படின்ற போது யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி ஸ்பேஸ். ஓகேவா? அவர்கிட்ட இல்ல புஷ் பண்ணி அவனை சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ண வச்சுட்டு அப்புறம் விக்டமா ப்ளே பண்றதுலாம் வந்து அதுதான் தவறான விஷயம். அப்புறம் அனிமல் படம் ரன்பீர் மாதிரி ஆயிடுறான் அப்படின்ற சொல்றேன். அதான் சொல்றேன். லைக் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தி ஸ்பேஸ், ஹிஸ் பவுண்டரிஸ். அவனுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அவளுக்கும் சில பவுண்டரிஸ் இருக்கும். சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது, சிலது வரும், சிலது வராது. அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்ட் லவ். அது வரலன்னு சொல்லிட்டு அவளை போய் குறை கொட்டக்கூடாது. அவன் மேல இருக்க அந்த ஃபால்ட்டே நீ வந்து திருப்பி நோண்டி நீ காமிச்சுன்னா தேர் இஸ் நோ லவ் இன் தட். அந்த லவ் அங்க இருக்காது. அதான் இஷ்யூ. அதாவது நான் பண்றேன், நீ பண்ற, குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி, நானும் தான் பண்றேன், நீ தான் பண்ற அப்படின்ற மாதிரி பண்றதுலாம் ஒரு இல்ல. நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற? அதுல லவ். தண்ணியில போய் குதி, எங்க கடல்ல போய் குதிரா, நீச்சல் தெரியாது, பரவாயில்ல பேபி, கடல்ல போய் குடி அப்படின்ற மாதிரி. அவனும் லூஸ் இதுவா போய் குடிச்சிருவான். ஆனா உள்ள ஆள் கூட செட் பண்ணி வச்சிருக்கலாம். நான் குதிக்கிற மாதிரி குதிக்கிறவங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்துங்களா அப்படின்ட்டு. அதான் எனக்கு இந்த லவர் படம் பார்த்து அதுல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னொரு கேரக்டரை பார்த்து கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், என்னோட ஃப்ரீடம்ன்றது என் ஃப்ரீடம், அவங்க ஃப்ரீடம்ன்றது அவங்க ஃப்ரீடம். சிம்பிள், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. அதாவது நீ சைக்கோபேத்தா இருக்கிறன்றத வந்து நீயே உணர்ந்து நீயே மாறுறதுன்றது வந்து
அது நீ வச்சிருக்க அந்த லவ்னால மாறுறதுன்றது ஒண்ணு, இல்ல வேற வழியே இல்ல நான் மாறுறேன்றது ரெண்டாவது. அவன் என்ன ரகனே தெரியாத மாதிரி மாறுறது, அது வேற ஒரு ரகம். இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்கு. இப்போ லவ் கதை அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ஒரு சில இடத்துல நீங்க லவ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு சில கதை எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல கதை இருக்கா உங்ககிட்ட? கதையா? கதை கேக்குறீங்களா? இந்த பாசிட்டிவா வேணுமா நெகட்டிவா வேணுமா? எங்க பாசிட்டிவா சொன்னா என்னங்க ஆக போகுது? ஓகே, உண்மை காதல்னா உயிரை கொடுங்க, கடைசியில அண்ணன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து உட்காந்து அழ விட்டுருவீங்க, அவன் பாட்டு லவ் பண்ண பொண்ணு கூட்டு வெளில போயிருவான், காதல் ஒரு தனி கட்சின்னு பாட்டு போட்டு பெறுவீங்க. அதை பத்தி எல்லாம் சாக்ரிஃபைஸ்க்குள்ள போக முடியாம நீங்க சொல்றபடி ஒரு மியூச்சுவலா ரெண்டு பேருமே மியூச்சுவலா பேலன்ஸா இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒரு விஷயம் இப்ப பினான்சியலாவே வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகுது, லவ் பண்ணும்போது வேலைக்கு போகுது, ஓகேவா? நம்ம பையன் வந்து லவ் பண்ணும்போது வேலைக்கு போல, வேலைக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேம்பஸ்ல பேசாது, அரியர் வைக்கிறான். அரியர் இல்லாம கூட உண்மையான ஸ்டோரியா இருக்கு. அப்படி இருக்கான்ற போது அந்த பொண்ணு வந்து இப்போ நிறைய விஷயத்துக்கு பெட்ரோலுக்கும் சரி, ஆல்கஹால் பர்பஸ்க்கும் சரி, எதுக்கோ காசு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா செலவு பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது இல்ல நான் அவனுக்கே கொடுத்துறேன் அப்படின்ற போது எனக்குள்ள தோணும், என்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்றியா? அதாவது உன்னோட பிரைவேட் ஜோன்ன்றது ஒண்ணு இருக்கு, உன்னோட நிறை குறைகள் ஆசை தேவைகள்லாம் இருக்கு, அதை வந்து நீ பேலன்ஸா வச்சுக்கணும். நீ இம்பேலன்ஸா பண்றதுன்றது வந்து நான் லவ் பண்றதுனால தான் பண்றேன்றது காட்டக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி முதல்ல அதாவது நான் இந்த ஸ்பேஸ்ல இருக்கேன், அந்த ஸ்பேஸ்ல போய் பேசுறேன், ட்விட்டர்ல போய் பேசுறேன், இந்த கிளப் ஹவுஸ் மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அதே மாதிரி கேட்க கூடாது, அதுதான் சொல்றேன் நான். ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட அவங்க ரெண்டு பேருக்குள்ள இல்ல, அது கேட்காமலே வந்து உங்ககிட்ட சொல்ற பீப்புள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல்ற பீப்புள் எல்லாம் இருப்பாங்க, பண்ண அப்படின்னு நான் கேட்டாங்க அவளை சொல்லி அடிச்சுட்டான் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கோம் கடைசியில. அது தெரியாமலே சுத்திட்டு இருக்காங்க சில பேர். சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து லைக் சின்ன வயசுலேயே அப்பான்ற ஒரு கிடையாது. ஸோ ஒரு ஏரியால வந்து ஒரு லைக் குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க, ஓகேவா? அவங்க ஒரு ஹட்ல தான் இருந்தாங்க அவங்க, ஓகேங்களா? அவங்க அக்கா அவன். ஸோ என்னாச்சு, ஒரு சரிக்கு மேலே இவன் தான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இவன் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தான். லவ் பண்ண ஆரம்பிச்சான், ஓகேவா? ஸோ அவங்க அக்காவுக்கு ஏஜ் வந்தோன்னா இவன் தான் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக காசுலாம் சேர்த்து வச்சு மேரேஜ் பண்ணிலாம் கொடுத்தாங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் இவனுக்குன்னு ஒரு கல்யாணம் வரணும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் இவன் வந்து கொஞ்சம் அந்த டைம்ல ஃபினான்ஷியல் ரொம்ப டவுன் ஆகும். அதான் அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸ் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் டேஸ்ல இருந்து. அப்படின்னு வரும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எதை நம்பி கொடுக்குறதுன்னு தெரியல அவங்க வீட்டுல. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் போய் பேசணும், நான் சொல்றதுதான் வீட்டுல நடக்கும், ஓகேங்களா? என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஓகே பரவாயில்ல காண முடியும். ஆனா இது வரைக்கும் ஏன்னா என்ன சுச்சுவேஷன்னா வீட்டுல வந்து அவனால எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. பட் அந்த பொண்ணு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சுச்சுவேஷன்ல. she cherished what he gave her. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் அவனால முடிஞ்சதான் பண்றான்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்ரு. இது வேணும் அது வேணும்னு கேட்காம இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா வாங்கி கொடுப்பாங்க இவனுக்கு, பட் அவனால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுப்பான், புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ஆகும்போது லைக் அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தான் இந்தியாவில், அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது விசா ப்ராசஸ் ஆயிடுச்சு, பாஸ் ஆகிட்டு யூஎஸ் போயிட்டாங்க. ஸோ இவன் வந்து ஒய்ஃபோட டிபெண்டாக போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ குழந்தை பிறந்துச்சு. ஸோ செட்டில் வருது. ஸோ லைஃப் எப்படி வேணாலும் மாறும். அது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த உன்னோட பேர் எப்படி இருக்காங்க, உன் பார்ட்னர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் லைஃப் மாறும். இப்போ 2 பேரோட கரியர் நல்லா தான் இருக்கு. அவன் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்க லைஃப் ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன்கிட்ட இல்ல இதனால நான் அவனை லவ் பண்ணல, இவனை விட்டு போறேன். இந்த பொண்ணுக்கு இவனை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும்ல, இல்லாம ஒண்ணு இருந்திருக்காது. பட் ஷி அண்டர்ஸ்டுட் தட். எல்லாருமே காசு இருக்கவங்க கிட்ட இல்லாதது இவன்கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஷி அண்டர்ஸ்டுட் தட், அவ்வளவுதான். அதாவது நீங்க சொல்றபடி பினான்சியல் பார்த்து லவ் பண்றவங்க வந்து இந்த காலத்துல இருக்கிறாங்கன்றது இருக்கிறாங்க மட்டும்தான். அது வந்து ஒரு 60% நீங்க கணக்கு எடுத்தா கூட 80% கூட வந்துடும். மிச்சம் என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, கரெக்டா இருக்காங்க அப்படி கிடையாது. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி
அவங்க லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறது வந்து ஒரு சில சேஃபர் ஜோன் இருக்கிறதுனால தான் கொண்டு போவாங்க. ஒரு சில இடத்துல சேஃபர் ஜோன் இருக்கிறவங்க கொண்டு போவாங்க. அதை மீறி வந்து இல்ல எதுவானாலும் பாத்துக்கலாம், டில் த லாஸ்ட் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது வந்து எப்படின்னா, நான் அதையும் தப்பு சொல்லல, இதையும் தப்பு சொல்லல. அவங்களோட அந்த ஒரு டெப்த்னஸ் தான் அந்த லவ் அந்த ஸ்டெப்ன்றது காட்டுது. அண்டர்ஸ்டாண்டிங். அவன் அந்த ஒரு ஸ்டெப் லவ் இருக்கு, லவ்வுக்கு அப்புறமா கல்யாணம் பண்றேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் யோசிக்கிறது இருக்கு தெரியுமா, அது வந்து ஃபர்ஸ்டே சொல்ல பிகினிங்ல யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அந்த மொமெண்ட்ல நீ என்ன முடிவு எடுக்கிறன்றதுதான் வந்து லவ் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா ஸ்டார்டிங்ல பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல மாட்டும் போதே பிரேக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர்ல ஓடி இருந்து கல்யாணம் பண்றதுலாம் தப்பு தான். பட் ஆனா வந்து அதுலயுமே வந்து மேல வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய டாக் ஷோஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம், என் கையில 10 ரூபா கூட இல்லை, அப்போ ஏதோ வச்சு கஞ்சி குடிச்சோம், நாங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோன்றது எதுக்காக அப்படின்னா, அவங்க போட்ட எஃபர்ட் வந்து லைஃபுக்காக அவங்க போட்டாங்க. நான் வேலைக்கு போறேன் ப்ரமோஷன் கொடுக்கறதுன்ற எஃபர்ட் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து போடுற எஃபர்ட் வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணணுன்ற எஃபர்ட் போடுறதுனால தான் அந்த ரிசல்ட்டே வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும். அது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் தான். ஏன் வந்து நம்ம இந்த இது வந்து நிறைய நெகட்டிவா நம்ம இதுல பேசலாம். எப்படின்னா வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, பண்றதுக்கு அப்புறமா முடிஞ்சு போயிடும், காதல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி லஸ்ட் தான் இல்லாம அப்படின்றது. லஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லவ் தான். லஸ்ட் வர்றதுக்கு காரணமே வந்து இஃப் யூ வந்து க்ளோஸ்லி அட்டாச் டு தி பர்சன் அப்படின்றது போது அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு லஸ்ட் வருது, அந்த பர்சன் கிட்ட போகுதுன்ற போது அந்த உண்மையான அஃபெக்ஷன்ன்றது தான் அந்த இடத்துல தெரியும். ஆமா. அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு இதுவும் 50-50 தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து மேட்டர் பண்ணிட்டா கைட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காங்க 2 பேருமே. சரி, பண்ணா குழந்தை வந்தா இந்த காலத்துல எப்படி வளர்க்கறது, லவ் பண்ணும்போது அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றாங்க, மெச்சூரிட்டியா பிரேக்கப்பும் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப தெரிஞ்சு இப்போ அந்த காலேஜ்ல இருந்து லவ் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ற பீப்புளோட பர்சன்டேஜ் வந்து அதிகமா தான் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறேன், ஓகேவா, நான் போகும்போது ஒரு ஒர்க்காக போயிட்டு இருக்கும் போது வெளியே வந்து ஒரு ஒரு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுத்து 2 பேர் போட்டோ ஓட்டிட்டு அவங்க அந்த நோட்டீஸ் போர்ட்ல வந்து நான் வந்து மினிமமே வந்து ஒரு 10 கப்புள் பேர் வந்து படிச்சேன். மேக்சிமம் வந்து ஒரு 20 ஷீட் இருக்கும் போல அந்த இதுல ஒரு ஏரியாவோட அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல, ஓகேவா. இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்துல வந்து அந்த மாதிரி இருக்க கவுண்ட் நம்பர்ஸ் வந்து கம்மியா தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்துட்டு போறதுக்கு வந்து பயந்தாங்க, வீட்டுல ட்ரெண்டிங் பண்றாங்க அப்படின்னு பயந்தாங்க. இன்னைக்கு போய் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா தரதா வருத்தம் தர்றதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து போய் வைக்கிறாங்க. அந்த போல்ட்னஸ் வந்து அந்த இதுல காட்டுது, அவ்வளவுதான். இப்ப சும்மா உங்க போட்டோவோ இப்ப நீங்க லவ் பண்றீங்க பொண்ணு போட்டோ நீங்க யாராவது பாக்குறாங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அந்த மாதிரி தெரிஞ்சவங்களே போய் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அறுவாடுல வெட்டுல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அந்த அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து இப்ப ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஐ மீன் அப்ப இருந்ததுல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் பண்றது பண்ணுங்க, அது எந்த விஷயம் இல்ல. பட் ஆனா லைஃப் ஸ்டெப் தெளிவா இருக்காங்க. யோசிச்சு ஒரு விஷயத்துக்கு 10 தடவை யோசிங்க. ஓகே, பிளான் இருக்கு உங்ககிட்ட, சாலிட் பிளான் இருக்கு, இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றோம், இதை சமாளிச்சிருவேன், இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியும். வெறும் லவ் மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்றதால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது வேலைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு பிளான் இருக்கணும் எப்பவுமே. ஓகே, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றோம், இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றேன், இதுதான் அர்த்தத்தை இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் பிளான் வச்சுட்டு நீங்க எது இருந்தாலும் பண்ணுங்க. அப்படி பிளான் கூடாது. சோம்பேறியாலாம் லவ் பண்ணதுக்கு அப்புறமா குடிச்சே வாழ்க்கையில வந்து அழியிறாங்க. உன்னாலதான் நான் குடிச்சேன், லவ் பண்ண உன்னாலதான் நான் குடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோம்பேறியா தான் இருப்பான். செருப்பாக்கிட்டு அடிக்கணும். ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்ற போது உன்னை நம்பி ஒரு பொண்ணு வரா, இல்ல உன்னை நம்பி ஒரு பையன் வரான்ற போது உன்னையும் பாத்துக்கணும், அது இல்லாம அந்த பொண்ணையும் இல்ல அந்த பையனையும் நீ பாத்துக்கணும். ஓகேவா, அதுவும் கடமை தான். சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் ஒர்க்கிங்னா நீ தான் பாத்துக்கணும் அதை. அந்த டைம்ல நீ அவளுக்கும் சில டைம் பிரேக் தேவைப்படலாம், இல்ல அந்த பையனுக்கும் சில டைம் பிரேக் தேவைப்படலாம். ஓகேவா, வாட் எவர் இட் மே பி, நீ அந்த டைம்ல வந்து நீ போய் உழைச்சுதான் ஆகணும். அந்த டைம்ல வந்து இவ வீட்டுல இருக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னா நீ அந்த டைம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். வேணும் தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் என்ன அர்த்தம்? அதுதான் எனக்கு புரியல. வேணும்ன்ற போடு, புஷ் பண்ணும். சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க சொல்றபடி
இந்த லவ் பண்ண உடனே குடிச்சு கெட்டு சீரழிஞ்சு போற கைஸ் எல்லாம் வந்து இப்போ கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சொல்றபடி அந்த லவ்வோட டெப்த்னஸ் சீரியஸ்னஸ் வந்து மாறிடுச்சு. ஆனா இப்போ இந்த காலத்துல லவ்வுக்காக சாகுறவங்களோட எண்ணிக்கை கம்மியா தானே இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு புரியல. பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்ட் வச்சிருக்காங்களா, அதனால சொல்றீங்களா? என்ன சொன்னீங்க? புரியல. இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு பாய் ஃப்ரெண்ட் ஒன்னு வச்சுக்கிட்டு அது இல்லாம கேர்ள் பெஸ்ட் பாய் பெஸ்ட் வச்சுக்கிறாங்களே, அதனால சொல்றீங்களான்னு கேக்குறேன். அது வந்து எப்படி சொல்றது, பாய் பெஸ்டிலாம் வந்து பழைய பழஞ்சு போன விஷயங்க. பாய் பெஸ்டிலாம் சொல்றது இல்லை. பாய் பெஸ்டி இருக்கிற அளவுக்குலாம் யாரும் க்ளோஸா வச்சுக்கிறது இல்லை இப்பெல்லாம். அவனே கொஞ்சம் பலாரம் கொடுத்துட்டு போயிருவான், அவ்வளவுதான். அடுத்த ஆள் யாருன்ற மாதிரி போயிடுவான். பாய் பெஸ்டின்ற ஒரு கான்செப்டே வந்து எதுக்கு வந்தது அப்படின்னா, ஓவர் ஹைனஸ் ஆஃப் த பொசிஷன்ஸ்குள்ள வந்ததுதான். அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஹையா ஃபீல் பண்ணுவாங்க, நாம பேசணும், அந்த ஒரு பொசிசிவ் ஃபீல் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து வெளியே வந்தவன் தான் பாய் பெஸ்ட். எனக்கு புரியலங்க இது. உங்களுக்கு புரியலையா? சரி, அந்த டெஃபினிஷனு அதான். நம்ம இந்த காதலுக்காக அந்த உயிர் இழக்கிறவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே எடுத்துட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க, அதுலயே வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி கப்பலா வருவாங்க, படம் முடியறதுக்கு முன்னாடி எப்படி எழுந்து போவாங்க, வீட்டுக்கு சீக்கிரம் போவோம். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒரு கதையும் இருக்காது. ஜாலியா படம் ஓடும், படம் இன்னும் ஜாலியா ஓடும், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு அதுல இருந்து சீரியஸ்னஸ் ஆகி மாறினவங்களும் இருக்கிறாங்க. அதையும் தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க எந்த படத்தை பார்க்க போறீங்க? நான் படத்தெல்லாம் பார்க்க போல. நான் சொல்றேன், நான் படம் பார்க்கும்போது பார்த்ததுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கிரீன்ல ஒரு படம் வருது, அதை பாருங்க. நான் டிக்கெட் எடுத்துட்டு போய் இன்னொருத்த படத்தை பார்த்துருக்கீங்க. வசனமாடா புரியல, படத்தை பாருடா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு நான் சொல்றேனே, நான் பார்த்து வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அந்த அந்த பீப்புளோட ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்து மாறிட்டே தான் இருக்கு. முன்னாடி இது வந்து சர்க்காஸ்டிக்கா சொல்றேன், சீரியஸா எடுத்துக்க வேணாம். முன்னாடி வந்து தியேட்டர் மட்டும் தான் இருந்தது, இப்போ ஓயோன்னு வந்துச்சு. சோ அதனால they feel safe over there, அந்த மாதிரி சொல்லலாமா? ஒரு நிமிஷம் இருங்களேன், யாருமே ஓயோ போறது இல்லை இப்பெல்லாம், ஓகேவா? எல்லாருமே ட்ரிப் போயிடுறாங்க. ஓகே, இல்ல லைக் லூசிங் வெர்ஜினிட்டி பிஃபோர் மேரேஜஸ், அது வந்து அவங்கவுங்க விருப்பம், அதை நம்ம தப்புதான் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்ல ஒரு மாதிரி இருந்தாங்க, அவங்க கூட இப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்காங்க, அவ பாஸ்ட்ல எப்படி இருந்தா, அவ என்னென்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது. இல்ல அதெல்லாம் வந்து நீ எப்படி இருந்தன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும், ஓகேவா? அந்த டாக்ஸிக்கான இப்ப கல்யாணம் இருக்கும்போது அந்த முதல் சந்திப்பில் கேட்பாங்கல்ல, நீ வெர்ஜினா இல்லையா அப்படின்ற மாதிரி. அந்த டாக்ஸிக்கான பீப்புள் இப்ப கிடையாது. அந்த டாக்ஸிக்லாம் கிடையாது. நம்ம செட் ஆஃப் ஜெனரேஷன் அந்த டாக்ஸிக்லாம் கிடையாது. நீங்க சொல்ற அந்த பூமர் கான்செப்டுக்குள்ளதான் அவனுங்கலாம் வருவானுங்க. இல்ல இன்னொரு இருக்கானுங்க எந்த மாதிரினா, இது வந்து எப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, லைக் வந்து அது அப்படியே லைட்டா சொரான்றது. இந்த மாதிரி எனக்கு ஒரு லவ்வர் இருந்தா பாஸ்ட்ல, எனக்கு வந்து நான் பேசிட்டு இருந்தேன், பழகிட்டு இருந்தேன், இல்ல எனக்கு ஒரு லவ்வர் இருந்தான், இந்த மாதிரி போட்டு வாங்கி அந்த பாஸ்ட் லைஃப் எப்படி தெரிஞ்சுக்கிறது. பிரசன்ட் லைஃப் இருக்காங்க, அங்க அவங்க எப்படி இருக்காங்கன்றத பார்க்க விட்டுட்டு, அவங்க பாஸ்ட் பின்னாடி கிளறி அங்கிருந்து ஒரு சண்டையை உருவாக்கி அங்கிருந்து ஒரு நீங்க வந்து அந்த பாஸ்ட் லைஃப் அவனோ இல்ல அவ்வளவு விட்டுட்டாங்க. சோ அதை பத்தி யோசிக்க கூடாது. பிரசன்ட்ல உங்க கூட எப்படி இருக்காங்கன்றதுதான் மேட்டர். அதை விட்டுட்டு அந்த பாஸ்ட் அதை பண்ணல. இந்த பாஸ்ட் லைஃப் நீங்க நோடுறதுனால உங்களுக்கு எதுவும் பெருசா உங்களுக்கு நல்லதுதான் நடக்காது, திருப்பி உங்களுக்கு ஹர்ட் தான் நடக்கும், உங்களுக்கு கூட ஒரு பெரிய கிராக் தான் உண்டாகும். அந்த பாஸ்ட்ன்றது அந்த பாஸ்ட், அதோட விட்டுறணும். அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேவா? அது ஒரு பாஸ்ட் லைஃப். பிரசன்ட்ல அவங்க எப்படி இருக்காங்க அதுதான் மேட்டர். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஸ்மூத்தா போகும். அது இப்ப நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சு தனக்கான லைஃப் அப்படின்றது வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது வந்து அது கிடையாது. இப்ப எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம வந்து படம் பார்த்துட்டு இல்ல வெளியே எங்கேயோ பீச்சுக்கு போயிட்டு வந்துடுது. இப்போ வந்து என்னன்னு ஆயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஊர்ல இருந்து வந்து இங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறாங்க, ஓகேவா? நான் தப்பு சொல்லல. ஆனா வந்து இங்க ஜாலியா நல்லா ஃப்ரீடமா தான் இருக்கிறாங்க. யார் என்ன பார்த்தா கூட யாரும் பார்த்த மாதிரி இருக்க சொல்ல ஊருக்கு போகும்போது சமாளிச்சிருவாங்க. அவங்க இப்போ ஜாலியா ஆபீஸ்ல வந்து இந்த ட்ரிப் எல்லாம் போறதெல்லாம் இப்போ கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் வந்துருச்சு.